அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து நமக்கு வந்து டே 15ல தமிழ் சொல்லியிருக்கோம். இன்னைக்கு 15ஆம் நாளு. இன்னைக்கு தமிழ் வந்து 8 தமிழ். 5லிருந்து 9வது இயல் வரைக்கும் நமக்கு சொல்லியிருந்தோம். ஸோ, இதில நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எந்தெந்த பார்ட் படிக்கணும், எந்தெந்த விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு மூவ் பண்ணிடலாம். ஓகேவா? சரி. ஃபர்ஸ்ட்டு போயிடலாம். ஸோ, ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன கேட்டீங்கன்னா, நம்ம படிக்கக்கூடிய முக்கியமான பார்ட்டா பார்க்கக்கூடியது என்னன்னா, இந்த செய்யுள் பகுதி. ஓகேவா? இந்த செய்யுள் பகுதியில திருக்கேதாரம் அப்படின்றது குடுத்திருப்பாங்க. ஸோ, அந்த திருக்கேதாரத்த நம்ம பார்க்கக்கூடியது வந்து சொல்லும் பொருளும். ஓகேவா? இந்த சொல்லும் பொருளும் தான் நமக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க. அப்படி பார்க்கும்பொழுது பண் அப்படின்னா இசை அப்படின்றது அர்த்தம். கனகச்சுனை அப்படின்னா பொன் பண்ண நீர்நிலைக்கு பேர் தான் கனகச்சுனை. அடுத்தது மத வேழங்கள் அப்படின்றது என்னன்னா மத யானை அப்படின்றது அர்த்தம். முரலும் அப்படின்னா முழங்கும் அப்படின்றது அர்த்தம். பழவெய் அப்படின்னா முதிர்ந்த மூங்கில் அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? ஸோ இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு சொல்லும் பொருளும் அப்படின்றது முக்கியமான பாயிண்ட். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடியது நூல்வெளி. இந்த நூல்வெளி வந்து பார்க்கும்போது, இந்த திருக்கேதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செய்யுள் பகுதியை எழுதியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, சுந்தரர். இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, தேவாரம் பாடியவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேர்ல ஒருவர் தான் யாருன்னு கேட்டீங்கன்னா சுந்தரர். ஓகேவா? அந்த 3 பேர் யார் யார் சார் அப்படின்னு கேட்டா, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். இவங்க 3 பேர் பாடியது தான் தேவாரம். ஓகேவா? அந்த தேவாரம் பாடிய மூவர்ல ஒருத்தர் தான் சுந்தரர். இவரு தான் என்ன பண்றாருன்னா, இந்த திருக்கேதாரம் அப்படின்ற பாடல நமக்கு எழுதியிருக்காரு. ஓகேவா? இவர் இப்ப என்னன்னு அழைக்கிறாங்க? இவருக்கு சிறப்பு பெயர்கள் இருக்கு. என்னன்னு கேட்டா, நம்பியாரூரார், அதுக்கப்புறம் தம்பிரான், தோழர் அப்படின்னு சொல்லக்கூடிய இவருக்கு சிறப்பு பெயர்கள் இருக்கு. ஓகேவா? அது மட்டும் இல்லாம இந்த 3 பேர் பாடிய தேவாரம் அப்படின்றது என்ன கேட்டா, 12 திருமுறைகளாக இருக்கு. ஓகேவா? 12 திருமுறைன்னு சொல்லுவாங்க. 12 திருமுறைகளா இருக்கு. அதுல 7ஆம் திருமுறையை பாடினவர் தான் யாருன்னு கேட்டா, இந்த சுந்தரர். ஓகேவா? சோ இவர் இயற்றிய திருத்தொண்ட தொகை முதல் நூலாக கொண்ட சேக்கிழார் பெரிய புராணத்தை இயற்றினார். அதாவது என்ன சொல்றோம்னா, இந்த சுந்தரர் அப்படின்றவரு 7ஆம் திருமுறையில இவருடைய தேவார பாடல்கள் வச்சிருக்காங்க. அதுல இவர் ஒண்ணு இயற்றியது தான் என்ன கேட்டா, திருத்தொண்ட தொகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு நூலை இயற்றிருக்கார். திருத்தொண்ட தொகை அப்படின்னு சொல்லக்கூடிய நூலை எழுதியிருக்காரு. அந்த நூலை தழுவிதான் யார் இருக்கா கேட்டா, சேக்கிரார் பெரிய புராணத்தை எழுதியிருக்கார். ஓகேவா? அடுத்தது போயிடலாம். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவர் பாடிய பாடல்களுக்கு பேர் தான் தேவாரம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த தேவாரத்தை இந்த 3 பேர் பாடின பாடல் எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து ஒரு நூலா தொகுத்தவர் யாருன்னு கேட்டா, நம்பி ஆண்டார் நம்பி. ஓகேவா? சோ இதுல பாத்தீங்கன்னா இந்நூலில் சுந்தரர் பாடியுள்ள கேதார பதிக பாடல் ஒன்று இங்கு தரப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் எழுதின அந்த 7ஆம் திருமுறையில இருக்கக்கூடிய ஒரு கேதார பதிக பாடல் அப்படின்றது நமக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ அந்த தேவாரம் அப்படின்றது நமக்கு என்ன பண்றாங்கன்னா, தே கூட்டல் ஆரம் அப்படின்றது பிரிக்கிறாங்க. சோ ஆரம் அப்படின்னா மாலை அப்படின்றது அர்த்தம். தே அப்படின்னா தெய்வம் அப்படின்றது அர்த்தம். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, தெய்வத்துக்கு சூட்டப்படக்கூடிய மாலைக்கு பேர் தான் தேவாரம் அப்படின்ற ஒரு மீனிங்கும் இருக்குன்றாங்க. அதே மாதிரி இந்த தேவாரத்த தே கூட்டல் வாரம் அப்படின்னு சொல்லியும் பிரிக்கிறாங்க. ஓகேவா? இதுல வாரம் அப்படின்னா பாடல் அப்படின்றது அர்த்தம். தே அப்படின்றது என்ன கேட்டீங்கன்னா, தெய்வம் அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? வாரம்ன்றது இனிய பாடல்னு கூட சொல்லுவாங்க. அப்ப தெய்வத்துக்கு பாடக்கூடிய இனிய பாடல்களுக்கு பேர் தான் சரி இனிய ஓசை பொருந்திய பாடலுக்கு பேர் தான் தே கூட்டல் வாரம். ஸோ ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. தே ஆரமுக்கும் தே வாரத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இதை மட்டும் தெரிஞ்சுக்க. ஓகேவா? சரி அது மட்டும் இல்லாம இங்க கேதார பதிக பாடல் அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த பதிகம் அப்படின்னா என்ன மீனிங்? இது அடிக்கடி நம்ம கொஸ்டின் வந்திருக்கு. பதிகம் அப்படின்றது 10 பாடல்கள் கொண்டது. ஸோ 10 பாட்டா எழுதிருக்கக்கூடியதான் பதிகம் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. இந்த அளவுக்கு தெரிஞ்சா போதும். அடுத்து போயிடலாம். அடுத்து என்ன கேட்டீங்கன்னா, நமக்கு நமக்கு வந்து சரியான விடையை பொறுத்துக. சரியான விடையை தேர்ந்தெடு. இதுல வந்து நமக்கு வந்து நிறைய கேள்விகள் அப்படின்றது இதுல இருந்தா நம்ம கேட்பாங்க. ஸோ அதனால இந்த இடத்த சொல்றேன், நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இதுல இருந்தா நமக்கு கொஸ்டின்ஸ் அதிகமா வந்துருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, காட்டில் வந்த டேஷ் கரும்பை தின்றான். காட்டில் வந்தவ யாருன்னு கேட்டா, இந்த வேழங்கள் அப்படின்றது. வேழங்கள் அப்படின்றது நம்ம என்ன பார்த்தோம்? எஸ். மத வேழங்கள். அதாவது யானைகளை தான் வேழங்கள் அப்படின்றது சொல்லுவாங்க. யானைகள் தான் என்ன பண்ணும்? காட்டில் வந்த கரும்பை தின்றன. காட்டிலிருந்து வந்த வேழங்கள் தான் யானைகள். அடுத்து கனகச்சுனை என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. நோட் பண்ணி வச்சுங்க. இதெல்லாம் நம்ம கொஸ்டின் கேட்கறது. அப்ப கனகச்சுனை அப்படின்றது என்னன்னா, கனகம் கூட்டல் சுனை. இதுதான் சரியான விடை.
அடுத்தது முழவு கூட்டல் அதிர என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். ஓகேவா? ஓகேவா? இதை சேர்த்து எழுதக்கூடியது முழவதிர. ஓகேவா? முழவதிர அப்படின்றதா சரியா விடை. எப்படி சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இவ் இருக்கு பாத்தீங்களா? சாரி, ஊ இருக்கு பாத்தீங்களா? அந்த ஊ என்ன கேட்டா இவ்வு பிளஸ் ஊன்னு மாறும். ஓகேவா? இதுக்கு முன்னாடி இருக்க சொல்லி என்ன கேட்டா ஆ. ஸோ அந்த பிளஸ் ஆ இருக்கு. இப்போ வந்து அந்த உகரம் கெட்டு போயிடும். இதெல்லாம் நம்ம பார்த்தா குரூப் 4 லெவல்ல இருக்கும். ஓகேவா? நம்ம குரூப் 4 லெவலே அடுத்த கிளாஸஸ் கொடுக்கலாம். இருந்தாலும் சிம்பிளா சொல்றேன். இந்த ஊ வந்து மறைஞ்சு போயிடும். ஊ மறைஞ்சோடனே வெறும் இவ்வு மட்டும் இருக்கும். அப்ப முழவு பிளஸ் இவ்வு இங்க முன்னாடி ஆ இருக்கும். ஸோ இந்த ஆவும் இவ்வும் சேர்ந்து வா அப்படின்றது மாறும். ஓகேவா? அப்ப முழவ தீர அப்படின்றது வரும். ஓகேவா? இதுதான் சேர்த்து எழுதுக பிரித்து எழுதுக அப்படின்றத நம்ம கொடுத்துருப்போம். சரி, ஓகே. அடுத்து போலாமா? அடுத்து போயிடலாம் நினைக்கிறேன். அடுத்து நமக்கு வந்து பாடறிந்து ஒழுகுதல். ஸோ பாடறிந்து ஒழுகுதல் எங்கிருந்து எடுத்திருக்காங்கன்னா கலித்தொகையிலிருந்து நமக்கு எடுத்திருக்காங்க. இந்த கலித்தொகையிலிருந்து நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பாடலை தாண்டி நமக்கு என்ன கேட்டா இந்த பாடலை எழுதியவர் மட்டும் யாருன்னு பார்த்துருங்க. இந்த கலித்தொகையில ஆற்றுதல், போற்றுதல், பண்பு, அறிவு, செறிவு, நிறை, முறை, பொறை, இந்த மாதிரி சொல்லக்கூடியதாக நல்லாத்துணர் அப்படின்றவர் தான் எழுதியிருப்பார். ஓகேவா? சரி, இப்போ நம்ம ஒண்ணுனா பார்க்கலாம். அளந்தவர் அப்படின்னா வறியவர் அப்படின்றது அர்த்தம். செராமை அப்படின்னா வெறுக்காமை அப்படின்றது அர்த்தம். நோன்றல் அப்படின்னா பொறுத்தல் அப்படின்றது அர்த்தம். போற்றார் அப்படின்னா பகைவர் அப்படின்றது அர்த்தம். கிளை அப்படின்னா உறவினர். வேதையார் அப்படின்னா அறிவில்லார். மறாமை அப்படின்னா மரபாமை அப்படின்றது அர்த்தம். பொறை அப்படின்னா பொறுமை அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ இந்த பாடலுடைய பொருள்ல சில விஷயங்கள் நம்ம கேள்வி கேட்டிருக்காங்க. அதனால அது மட்டும் பார்த்துக்கணும். ஓகேவா? பண்பு எனப்படுவது அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது சான்றோர் காட்டுற வழியை நடத்தக்கூடியதுதான் பண்பு. அடுத்து அன்பு என்பது என்ன சொல்றாங்கன்னா உறவினோடுகளோடு வெறுப்பின்றி வாழ்வதற்கு பேர் தான் அன்பு. அடுத்து அறிவு அப்படின்றது என்ன சொல்றாங்கன்னா அறிவற்ற ஒரு சொற்களை பொறுத்தல். அறிவில்லாதவங்க சொல்ற சொல்ல பொறுத்துக்கிறது. அடுத்து செறிவு அப்படின்றது என்னன்னா முன் சொன்ன வார்த்தையை மறுக்காமல் காப்பாற்றுவதற்கு பேர் தான் செறிவு. அடுத்து நிறை எனப்படுவது அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. மறைப்பொருட்களின் பிறர் அறியாமல் காத்தல் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. அடுத்து நிறை எனப்படுவது குற்றம் செய்தவருக்கு உரிய தண்டனை வழங்குவதற்கு பேர் தான் நீதிமுறை. அடுத்தது பொறுமை என்பது தம்மை இகழ்வாரையும் பொறுத்தலுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க பொறுமை அப்படின்றது சொல்லியிருப்போம். ஓகேவா? அடுத்து போலாமா? எஸ், அடுத்து போயிடலாம். அடுத்து இந்த நூல் குறிப்பு மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். ஸோ இந்த கலித்தொகை அப்படின்ற பாடல் எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குங்கன்னா எட்டுத்தொகை அப்படின்னு சொல்லக்கூடிய நூல்ல இருந்து இடம்பெற்றிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த கலித்தொகை அப்படின்றது என்ன பாவகை? ஸோ என்ன பாவகையில பாடப்பட்டதுன்னு கேட்டா கலிப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய பாவகையில பாடப்பட்டது. ஸோ இதுல எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்னு கேட்டா 150 பாடல். கலித்தொகையில் எத்தனை பாடல்கள் இருக்கு? 150 பாடல்கள் இருக்கு. எத்தனை பிரிவாக இருக்குன்னு கேட்டா 5 பிரிவாக இருக்கு. அந்த 5 பிரிவு என்ன கேட்டா குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, மருதக்களி, நெய்தக்களி, பாலைக்களி அப்படின்னு சொல்லி 5 பிரிவா பிரிச்சிருக்காங்க. சோ இந்த நூலெல்லாம் தொகுத்தவர் யாரு? இந்த கலித்தொகையை இந்த 5 பகுதிகளையும் 150 பாடல்களையும் தொகுத்தவர் எங்கன்னா நல்லாத்துவனார். இவர் யாருன்னு கேட்டா சங்ககால புலவர். ஓகேவா? இவர் எந்த பாடல் பாடியிருக்காருன்னு கேட்டா இவர் வந்து சங்ககால புலவரா இருந்து இந்த நூலை தொகுத்தது மட்டும் இல்லாம இந்த நெய்தல் களி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரிவு இருக்கு. அந்த பிரிவினுடைய பாடல்களை இயற்றியவரும் இவர் தான். நெய்தல் களி பாடல்களை இயற்றியவரும் நல்லாத்துவனார். ஓகேவா? சரி, அடுத்தது போயிடலாம். பசியால் வாடுபவருக்கு என்ன சொல்றாங்க? டேஷ் உணவளித்தல் நமது கடமை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எந்த உணவளிக்கும் யாருக்கு கேட்டா அளந்தவர்னா வறியவர் அர்த்தம். அவர்கள் தான் நம்ம உணவளிக்கணும். அடுத்தது நம்மை இகழ்வாரை பொறுத்து கொள்ளுதல் வேண்டும். நோட் பண்ணி வச்சுங்க. இதெல்லாம் அடிக்கடி கேட்ட கொஸ்டின். அடுத்தது மறைப்பொருள்களை காத்தல் நிறை எனப்படும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. பாடறிந்து என்ற சொல்லை பிரித்து எழுதுங்க. ஓகேவா? பாடறிந்து அப்படின்னு கேட்கும்போது இங்க பாட அறிந்து அப்படின்றது கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ பாடறிந்துன்னு பார்க்கும்பொழுது நமக்கு வந்து என்ன கேட்டீங்கன்னா பாடு கூட்டல் அறிந்து. ஏன் சார் பாடு கூட்டல் அறிந்துன்னு வரும் கேட்டீங்கன்னா இந்த டூ அப்படின்றது இட்டு பிளஸ் ஊன்னு வரும். இந்த ஊ அப்படின்றது மறைஞ்சிரும். ஓகேவா? ஸோ அப்போ மறைஞ்சதுக்கு அப்புறம் பாட் கூட்டல் அறிந்து அப்படின்றது இருக்கும். ஓகேவா? இந்த இட்டு ஆவும் செய்யும் பொழுது பாட அப்படின்னு வரும். ஓகேவா? அப்ப பாடு கூட்டல் அறிந்து. அடுத்தது முறை எனப்படுவது அப்படின்றது கேட்கிறாங்க. முறை எனப்படுவதை சேர்த்து கிடைப்பது அப்படின்றத கேட்கிறாங்க. அப்ப முறை அப்படின்னும் போது இரு கூட்டல் ஐ அப்படின்றது வரும். இங்க ஏ. அப்ப இங்கேயும் உயிரெழுத்து இங்கேயும் உயிரெழுத்து. அப்ப 2 உயிரெழுத்து வரும்போது சேராது. அப்ப 2 உயிரெழுத்து சேரனா அந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு கேட்டா இ இ
ஐ வழி எவ்வும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதி ஒண்ணு இருக்கு. அப்ப இ அப்படின்னு சொல்றது இங்க ஈற்றெழுத்துல வந்துச்சுன்னா அங்க யகரம் அப்படின்றது தோன்றும். ஓகேவா? அப்படி தோணும் பொழுது நமக்கு என்ன சொல்றாங்கன்னா முறை அப்படின்றது என்னன்னா நடுவுல அப்படின்ற வார்த்தை வரும். இதுல அப்படின்றது சேர்ந்துச்சுன்னா ஏ என அப்படின்றது வரும். ஓகேவா? அப்ப முறை எனப்படுவது அப்படின்றது தான் சரியான விடை. அடுத்து போயிடலாம். ஸோ நான் அதெல்லாம் சொல்றதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஏன்னு கேட்டா அந்த குரூப் 4 லெவல்ல இருக்கும். அதனால அந்த மாதிரி சொல்லி தந்துட்டு இருப்பேன். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ அடுத்து நம்ம பார்த்தலாம். ஸோ அடுத்து என்ன கேட்டா ஒரு உரைநடை பகுதி. ஸோ அதுல நாட்டுப்புற கைவினைகள் அப்படின்றது குடுத்திருப்பாங்க. இந்த நாட்டுப்புற கைவினைகள் நமக்கு தேவையான பாயிண்ட்ட மட்டும் பார்த்தலாம். சிந்து சமவெளி அகழ்வாய்வில் பானை ஓடுகள் கிடைத்துள்ளன. அப்ப பானை ஓடுகள் எங்க கிடைச்சுன்னா சிந்து சமவெளியில கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது தமிழ்நாட்டில் ஆதிச்சநல்லூர் எங்க இருக்குன்னா திருநெல்வேலியில இருக்கு. அங்க என்ன கிடைச்சுச்சுன்னா முதுமக்கள் தாழிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிடைச்சது. ஏன்னா இறந்தவங்களை புதைக்கக்கூடிய ஒரு பானைக்கு பேர் தான் முதுமக்கள் தாழிகள். அடுத்தது நாகை, நாகப்பட்டினம் மாவட்டத்துல செம்பியன் கண்டியூர் அப்படின்ற இடத்துல மண் கலன்கள் அப்படின்றது கிடைச்சிருக்கு. நல்லா பாருங்க, பானையோடு முதுமக்கள் தாழிகள் மண் கலன்கள் கிடைச்சிருக்கு. அடுத்து சிவகங்கையில கீழடி அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கும். அந்த இடத்துல சுடுமண் பொருட்கள். ஓகேவா? அப்ப எந்தெந்த பொருள் எந்தெந்த இடத்துல கிடைச்சதுன்னு சொல்லி பொறுத்துக்களை கேட்கலாம். சொல்லப்படி வச்சுங்க. ஓகேவா? அடுத்தது நமக்கு வந்து பானையை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ பானை எதுல செய்றாங்க அப்படின்னு கேட்டா களிமண்ல செய்வாங்க. ஓகேவா? ஸோ அந்த பானை செய்யறதுக்கு என்ன பண்ணிருப்பாங்க கேட்டா அந்த சக்கரத்தை வச்சு சுத்துவாங்க. இந்த சக்கரத்துக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா திருவை. அப்ப பானை செய்யும் சக்கரத்துக்கு பேரு திருவை அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? நோட் பண்ணி வச்சுங்க. இதையும் பாடம் நான் பண்ணேன். அதுக்கப்புறம் பானை செய்யக்கூடிய கலைக்கு பேரு பானை வளைதல் அப்படின்றது பேர். இது மட்டும் தெரிஞ்சா போதும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த மண்பாண்ட கலையின் இன்னொரு வளர்ச்சி தான் சுடுமண் சிற்பக்கலை. அதாவது என்ன கேட்டீங்கன்னா இந்த பானையை வந்து களிமண்ல செஞ்சு அதை சுடுவாங்க. அதான் சுடுமண் சிற்பக்கலை. அந்த சுடுமண் சிற்பக்கலைக்கு இங்கிலீஷ்ல பேர் என்ன டெரகோட்டா. நோட் பண்ணி வச்சுங்க. சுடுமண் சிற்பக்கலைக்கு ஆங்கிலத்தில் என்ன பெயர் கேட்கலாம்? இந்த டெரகோட்டா அப்படின்றது என்னன்னா சுடுமண் சிற்பக்கலை. ஓகேவா? அடுத்து போயிடலாம். அடுத்தது வந்து இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா அடுத்து மூங்கிலை பத்தி சொல்லியிருப்பாங்க. இப்ப பானை பார்த்தோமா, அடுத்தது மூங்கில். ஸோ மூங்கில் அப்படின்னு பார்க்கும்பொழுது என்ன கேட்டீங்கன்னா நமக்கு வந்து இந்த மூங்கிலை வச்சு என்னென்னலாம் பண்றாங்க அப்படின்றது இங்க கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் பார்த்துக்குங்க. அடுத்து நமக்கு தெரிய வேண்டிய முக்கியமான விஷயம் இருக்குன்னா மூங்கில் அப்படின்றது 3 வகையான மூங்கில் இருக்கு. என்ன கேட்டா கல் மூங்கில், மலை மூங்கில், கூட்டு மூங்கில் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 மூங்கில் அப்படின்றது காணப்படுது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து என்ன கேட்டீங்கன்னா இந்த மூங்கிலை வச்சு நமக்கு நிறைய செய்றாங்க. என்னென்ன செய்றாங்கன்னா குழந்தைகள் படுக்க வைப்பது தடுக்கு பாய். அப்ப தடுக்கு பாய் அப்படின்றது என்னன்னா குழந்தைகளை படுக்க வைக்கிறதுக்கான பாய்க்கு பேர் தான் தடுக்கு பாய். அடுத்தது என்னன்னா உட்கார்ந்து உண்ண உதவுவது பந்தி பாய் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. உட்காரவும் படுக்கவும் உதவுவது திண்ணை பாய். அடுத்தது திருமணத்துக்கு பயன்படுத்துவது பட்டுப்பாய். ஓகேவா? அது மட்டும் இல்லாம இஸ்லாமியர் தொழுகைக்கு பயன்படுத்துவது தொழுகை பாய் அப்படின்றது கொடுத்திருப்பாங்க. இதுல புறநானூற்றுல என்ன சொல்றாங்க கேட்டா பாய்மர கப்பல், அதாவது முன்னாடி வந்து கப்பல்ல பயணம் பண்ணும்போது பாய்கள் பயன்படுத்தலாம் சொல்றாங்க. அது புறநானூறு என்ன சொன்னா பூம்போடு மீப்பாய் கலையாது அப்படின்ற ஒரு அடியில சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? எங்க சொல்லியிருக்காங்க? புறநானூறுல சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணி வச்சுங்க. இம்பார்ட்டன்ட். அடுத்தது பண ஓலை. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? பானை பார்த்தோம். அடுத்து மூங்கில் பார்த்தோம். இப்போ பண ஓலையை பத்தி பார்க்கலாம். ஸோ அதுல முக்கியமான பாயிண்ட் என்னங்கன்னா நோட் பண்ணி வச்சுங்க. இதெல்லாம் நமக்கு கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டின் மாநில மரம் என்னங்கன்னா பண மரம் அப்படின்றத மறந்துடக்கூடாது. ஓகேவா? அடுத்து பார்த்தலாம். ஸோ அடுத்து என்ன கேட்டீங்கன்னா இந்த பனைமரம் அப்படின்றத பத்தி பார்த்ததுக்கு அப்புறம் இதுல வந்து நமக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது. இந்த பனைமரத்துக்கு அப்புறம் பிரம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அப்ப பிரம்பு அப்படின்றது என்ன கேட்டீங்கன்னா இது ஒரு கொடி வகையை சார்ந்த ஒரு தாவரம். என்னுடைய தாவர பேர் என்னன்னா கலாமஸ் ரெடான் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இது வந்து தமிழகத்துல இப்போ வந்து குறைஞ்சிருச்சு. ஆனா இது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா அந்தமான், அஸ்ஸாம், மலேசியா அதுல இருந்து நம்ம என்ன பண்றோம் இனங்கள் வந்து எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்றது மட்டும் நமக்கு சொல்லியிருப்பாங்க. அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. ஸோ வேற எதுவும் இந்த பாடத்துல எதுவும் இம்பார்ட்டன்டான விஷயங்கள் கிடையாது. அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் கேட்டா சரியான விடையே தேர்ந்தெடு. ஸோ சூஸ் த பெஸ்ட் ஆன்சருக்கு போயிடலாம். ஸோ பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தவை அப்படின்றது கேட்குறாங்க. பழந்தமிழ் இலக்கியங்கள் எதுல பாதுகாத்து வச்சாங்கன்னா பனை ஓலைகளை பாதுகாத்து வச்சாங்க. அதுக்கப்புறம் பானை டேஷ் ஒரு சிறந்த கலைஞர் பானை வளைதல். ஏன்னா பானை செய்யறதுக்கு பிறகு தான் வளைதல் வனைதல் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. மட்டும் அல்ல என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஸோ கீழே பாருங்க, ஆப்ஷன்ல பாருங்க. மட்டும் அல்ல இம்ன்றது என்ன கேட்டா அப்படியே ஆ கூட சேர்ந்துரும். அப்ப மான் வந்துடும். அப்ப மட்டும் அல்ல அப்படின்றது வரும். ஓகேவா? அப்ப இதுதான் சரியான ஆன்சர். அடுத்து கயிறு கட்டில். ஸோ இரு பிளஸ் ஊ. அப்ப ஊ மறைஞ்சிடும். இரு பிளஸ் கா அப்படின்றது வராது.
ஸோ அதனால என்ன கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஒற்று என்ன பண்ணா இரட்டித்து வரும். இரட்டித்து வரும்னா இருன்றது இன்னொரு இரு சேர்ந்து வரும். ஓகேவா? சாரி சாரிப்பா. ஓகேவா? ஸோ கயிறு கட்டில் அப்படின்றது என்ன கேட்டா கயிற்று கட்டில் அப்படின்றது வரும். ஓகேவா? கயிற்று கட்டில். இதை சொல்லணும்னா டீட்டெயிலா போகும். இந்த இரு சொன்ன பார்த்தீங்கன்னா இரு பிளஸ் ஊன்னு வரும். இந்த ஊ மறைஞ்சு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன கேட்டா இந்த கயிற்று அப்படின்றது என்ன கேட்டா ஒற்று இரட்டு வரும். இற்று அப்படின்றது இரட்டித்து அதுக்கப்புறம் இற்று வரும். அப்புறம் கட்டில் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதுக்கு இனமான இன்னொரு எழுத்து இக்கு வந்து அப்படியே பிறக்கும். ஓகேவா? அதனால கயிற்று கட்டில் அப்படின்றது வரும். ஓகேவா? சரி, அடுத்து போயிடலாம். தமிழக இசைக்கருவிகள். ஸோ இசைக்கருவிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு வந்து இது வந்து செய்யுள் செய்யுள் பார்த்தோம், உரைநடை பார்த்தோம். இது வந்து துணைப்பாடம் அப்படின்ற வரிசையில பார்க்கணும். ஸோ அப்ப என்ன சொல்றாங்கன்னா நகை, அழுகை, வீரம் உள்ளிட்ட 9 சுவைகளையும் வெளிப்படுத்தக்கூடிய கலைகளா பிறந்ததுக்கு பேர் தான் இசைன்னு சொல்றாங்க. இசை அப்படின்றது என்னன்னா குரல் வழி இசை, கருவி வழி இசை அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிக்கிறாங்க. அதாவது நம்ம பாடக்கூடியது, இன்னொன்று கருவிகள் மூலமா வரக்கூடிய இசை அப்படின்றது பிரிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுல நமக்கு வந்து என்ன நம்ம பார்க்கக்கூடிய இம்பார்ட்டன்டான பாயிண்ட், இசைக்கருவிகளை இசைத்து பாடுபவருக்கு பேரு பாடர். ஓகேவா? அதாவது இசைக்கருவிகளை வாசிக்கிறவங்களுக்கு பேர் பாணர் அப்படின்றது சொல்றாங்க. இது எங்க சொல்லியிருக்காங்கன்னா புறநானூர்ல சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றாங்க, நல்லியாழ் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடன் பாடினி அணியாள். அப்ப பாணன்ற வார்த்தை எங்க வந்திருக்கு? புறநானூர்ல வந்திருக்கு. ஸோ இதான் நோட் பண்ணி வச்சுங்க. இம்பார்ட்டன்டான பாயிண்ட் லைட்டா தெரிஞ்சுனா போதும். ஸோ இந்த பாடம் ஃபுல்லாவே நம்ம இசைக்கருவிகள் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த இசைக்கருவிகள் என்னன்னு கேட்டா விலங்குகளின் தோலால் மூடப்பட்டும் செய்யப்படும் கருவிகளுக்கு பேரு தோல் கருவிகள். அப்ப தோலால் செய்யப்பட்ட இசைக்கருவிக்கு பேர் தோல் கருவிகள். நரம்பு அல்லது தந்திகளை உடைய கருவிகளுக்கு பேரு நரம்பு கருவிகள் அப்படின்றது சொல்றாங்க. காற்றை பயன்படுத்தி இசைக்கப்படுவது பேரு காற்று கருவிகள் அப்படின்றது சொல்றாங்க. ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படுவது பேரு கஞ்ச கருவிகள் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. ஓகே, அதுக்கான எடுத்துக்காட்டு கொடுத்துருப்பாங்க. நோட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா தோல் கருவிகள் எது, நரம்பு கருவிகள் எது, காற்று கருவிகள் எது, அதுக்கப்புறம் கஞ்ச கருவிகள் எது அப்படின்றது நம்ம கேட்போம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது உடுக்கை. ஸோ உடுக்கை அப்படின்றது என்னன்னா இது வந்து பித்தளையால் ஆக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இது என்ன கருவின்னு கேட்டால் தோல் கருவி, ஆட்டு தோலால் உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து என்ன கேட்டால் ஒன்று பெரிய பாட்டு இருக்கும், ஒன்று சின்ன பாட்டு இருக்கும். பெரிய பாட்டுக்கு பேர் தவண்டை, சின்ன பாட்டுக்கு பேர் குடுகுடுப்பை அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து எங்க சொல்லியிருக்காங்கன்னா தேவார பாடல்ல சம்பந்தர் சொல்லியிருக்காரு. என்னன்னா தண்டுடுக்கை தாளந்தக்கை சாடநர பயில்வார். அப்ப உடுக்கைன்றது தண்டுடுக்கை அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. தண்டோடு சேர்ந்த உடுக்கைக்கு பேர் தான் தண்டுடுக்கை. இது எங்கன்னா தேவாரம் பாடல திருநாள சம்பந்தம் சொல்லியிருப்பார். அடுத்தது குடமுழா அப்படின்றது என்னன்னா 5 முகங்களை கொண்ட முரசு வகையை சேர்ந்ததான் குடமுழா. இங்க பாத்தீங்கன்னா 5 முகங்கள் இருக்கும். ஸோ அந்த குடமுழா அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. இதுக்கு பேர் என்னன்னா பஞ்சமகா சப்தம் அப்படின்றது ஒரு பேர் இருக்கு. அடுத்தது குழல். ஸோ குழல் அப்படின்றது என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஒரு காற்று கருவி. ஓகேவா? ஸோ காற்று குழல். இந்த குழலை வந்து வெய்குழல், புல்லாங்குழல் அப்படின்றது நமக்கு அழைப்பாங்க. இது வந்து என்ன கேட்டா 7 துளைகள் இருக்கும். ஸோ 7 ஹோல்ஸ் அப்படின்றது இதுல இருக்கும். நம்ம வந்து விரல் நிலம் உடையது அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ மூங்கில் மட்டுமின்றி சந்தானம், செங்காலி, அதுக்கப்புறம் கருங்காலி. ஸோ இந்த மரத்திலையும் என்ன பண்றாங்கன்னா இந்த குழல் அப்படின்றது செய்றாங்க. ஓகேவா? இது மூங்கில தான் செய்வாங்க. அது மட்டும் இல்லாம இது 3 பொருளையும் செய்வாங்க. இந்த குழல் வந்து பல வகையா இருந்தது. கொன்றை குழல், முல்லை குழல், ஆம்பல் குழல் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 வகையா இருந்தது. ஸோ அந்த குழல்கள் பத்தி எங்க கொடுத்துருக்காங்கன்னா திருக்குறள்ல கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது கொம்பு. ஸோ கொம்புன்றது என்னன்னா காற்று வழி கல்வி. இது எதனால செய்யப்படுதுன்னா பித்தளை மற்றும் வெண்கலத்தில் செய்யப்பட்டது. ஓகேவா? ஸோ இது எத்தனை வகைகள் இருக்குன்னு கேட்டா ஊது கொம்பு, எக்காலம், சிங்கநாதம், தந்தூரி. ஸோ இந்த பல வகையான கொம்புகள் அப்படின்றது காணப்படும். அடுத்து சங்கு அப்படின்றது ஒரு இசைக்கருவின்னு சொல்றாங்க. வலம்புரி சங்கு. சங்கின் ஒலிப்பவருக்கு பேரு சங்கின் ஒலிக்கு பேரு சங்கநாதம் அப்படின்றது சொல்றாங்க. இதை வந்து இலக்கியத்துல என்ன பேருன்னு கேட்டா பணிலம். சங்கத்துக்கு பேரு சங்குக்கு பேரு பணிலம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த சங்க பத்தி எந்த பாடல சொல்லியிருக்காங்கன்னா திருப்பாவிலே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து ஜால்ரா. இது ஒரு கஞ்ச கருவி அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. அது ஒன்னோட ஒன்று தட்டி வர்றதுக்கு பேரு இசைக்கு பேரு ஜாலரா அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. இதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா பாண்டில் அப்படின்னு சொல்லி இலக்கியத்துல அழைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த காலத்துல ஜால்ரா அப்படின்றது அழைக்கிறாங்க. அடுத்து சேகண்டி. சேகண்டி அப்படின்றது என்னன்னா இது ஒரு மணி மாதிரி தான். ஸோ இங்க மாதிரி இருக்கும். அதுல ஒரு கட்டையை வச்சு அடிப்பாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து என்ன சேமமங்கலம் அப்படின்னு சொல்லி சேமங்கலம் அப்படின்னு சொல்லி இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அடுத்து திமிலை. இது வந்து தோல் கருவி. ஓகேவா? மணல் கடிகாரம் வயிற்றுல இருக்கும். இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா பாணி அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. இதை பத்தி எங்க சொல்லியிருக்காங்கன்னா பெரிய புராணத்துல சொல்லியிருக்காங்க.
அடுத்தது பறை. ஸோ பறை அப்படின்றது என்ன கேட்டா, பகைவர்களின் ஆண் நிறைய கவர செல்லும் பொழுது ஒழிக்கக்கூடிய பறைனால இதுக்கு ஆட்கோட் பறை அப்படின்றது பேரு. இந்த காலத்துல என்ன சொல்றாங்க, இதுக்கு தப்பு அப்படின்றது பேர் வச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்தது மத்தளம். மத்தளம் அப்படின்றது என்ன கேட்டா, மத்து கூட்டல் தளம். அதுதான் மத்தளம் அப்படின்றது மாறிதான் அடியாருக்கு நல்லார் அப்படின்றவர் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி. ஸோ அந்த மத்தளத்தை பத்தி எங்க சொல்லிருக்காங்கன்னா, நாச்சியார் திருமொழியில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது முரசு. ஸோ அந்த முரசு அப்படின்றது 3 வகையா சொல்லியிருக்காங்க. படைமுரசு, கொடைமுரசு, மணமுரசு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. தமிழக பக்கத்துல 36 வகையான முரசுகள் இருந்ததாகவும் அது சிலப்பதிகார நூலத்துல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாம மதுரை காஞ்சியில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாக்கன் முரசம் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது முழவு. ஸோ முழவுன்னு பார்க்கும்பொழுது என்ன கேட்டா, இந்த மாதிரி ஷேப்ல இருக்கக்கூடியதான் முழவு. ஸோ காலத்தை அறிவிக்க நாழிகை முழவு, காலை முழவு அப்படின்றது இருந்துச்சு. இதை பத்தி புறநானூற்றுல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் யாழ். ஸோ யாழ் அப்படின்னு பார்க்கும்பொழுது என்ன சொல்றாங்க கேட்டா, இது ஒரு நரம்பு கருவி. ஸோ யாழ் அப்படின்றது வேறு யாழ், செங்கோட்டு யாழ், இந்த மாதிரி யாழ்கள்ன்றது ரொம்ப பழமையான யாழ்கள். ஓகேவா? ஸோ மொத்தம் எத்தனை யாழ்கள் இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வேறு யாழ் அப்படின்றது 21 நரம்புகள் வச்சிருக்கோம். 19 நரம்புகளை வச்சிருக்கக்கூடியது மகர யாழ். அதுவரை 14 நரம்புகளை வச்சிருக்கக்கூடியது சடகோ யாழ். ஓகேவா? ஸோ இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. அடுத்தது வீணை. ஸோ வீணையில எத்தனை நரம்பு இருக்குன்னு கேட்டா 7 நரம்புகள் அப்படின்றது இருக்கும். ஸோ இந்த வீணையை யூஸ் பண்ணவர் யாரு கேட்டா, பரிவாதினி அப்படின்னு சொல்லக்கூடிய பல்லவ மன்னன். யாரு கேட்டா, மகேந்திரவர்மனை தான் பரிவாதினின்னு சொல்லுவாங்க. அவர் வீணை வாசிக்கிறதுல வல்லவர் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது இலக்கணம் பகுதி. ஸோ இந்த இலக்கணத்துல முக்கியமான ஒரு பாட்டா பார்க்கக்கூடியது தொகைநிலை, தொகாநிலை தொடர்கள். தொகை அப்படின்னா தொக்கி வர்றது, அதாவது மறைந்து வரக்கூடியது தான் தொகைன்னு சொல்லுவாங்க. தொகா அப்படின்னா மறையாமல் வரக்கூடியதுக்கு பேர் தான் தொகா அப்படின்னு சொல்லுவாங்க. அது தொகான்னா மீனிங் என்ன கேட்டா, மறையாமல். தொகைனா மறந்து வருது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க, பால் பருகினான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கு. வெண்முத்து அப்படின்றது இருக்கு. ஸோ அந்த சென்டென்ஸை படிக்கும் எதனா புரியுதா? பால் பருகினான். பால் பருகினானா பாலை பருகினான். அப்ப பாலை தான் நான் குடிக்கிறேன். வெண்முத்து அப்படின்னா வெண்மையான முத்து அப்படின்றது வரும். அப்ப பாலை அப்படின்னு வரும்போது ஐ அப்படின்றது இங்க மறைஞ்சு வந்திருக்கு. வெண்முத்து அப்ப வெண்மையான, அப்ப வெண்மை அப்படின்றதும் ஆன அப்படின்ற வார்த்தையும் மறைஞ்சு வருது. சோ இந்த மாதிரி வார்த்தைகள் மறைஞ்சு வருது பிறகுதான் என்ன வார்த்தைகள் சார் இதெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஐ, அதுக்கப்புறம் ஆன, இந்த மாதிரிலாம் பார்க்கும்பொழுது இதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஐ அப்படின்றது வேற்றுமை உருபு. ஓகேவா? வேற்றுமை உருபுனா என்ன கேட்டீங்கன்னா, ஒரு சொல்லையே வேறுபடுத்தி காட்டக்கூடியது. இப்ப பால் அப்படின்னா அது ஒரு பொருளை தரும். பாலை அப்படின்னா அந்த வார்த்தையோட மீனிங்கே மாறுது. அப்ப வேற்றுமைப்படுத்தி காட்டக்கூடியது வேற்றுமை உறுப்பு. அப்ப அந்த மாரி வேற்றுமை உறுப்பு மறைஞ்சு வர்றதும், அந்த வேற்றுமை உறுப்பையோட பயனை கொடுக்கக்கூடியது. ஸோ எந்த வேற்றுமை உறுப்பு எந்த பொருளுக்கு பயனை கொடுக்குதோ, அந்த வரக்கூடியது என்னன்னா, வேற்றுமை உறுப்பினுடைய உருபு. அது மட்டும் இல்லாம பயன் தொக்க பகல், பயன் தரக்கூடியது அப்படின்றது சொல்லியிருப்பான். ஸோ இது ரெண்டுமே மறைஞ்சு வர்றதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டா, தொகை, தொகைநிலை தொடர்கள் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. ஸோ வேற்றுமை உறுப்பு எத்தனை இருக்கு சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேற்றுமை உறுப்பு நமக்கு மொத்தம் 7 வேற்றுமை உறுப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ 7 வேற்றுமை உறுப்புகள் 7 வேற்றுமை உறுப்புகள் அப்படின்றது இருக்கு. அந்த 7 வேற்றுமை உறுப்புகள் என்னென்ன அப்படின்றது பார்க்கலாம். 2ஆம் வேற்றுமை உறுப்பா சொல்லக்கூடியது ஐ. ஓகேவா? இப்ப திருவாசகம் படித்தான். அப்ப திருவாசகம் படித்தான்றது மீனிங்கா இருக்கா? திருவாசகத்தை படித்தான் அப்படின்றது தான் மீனிங்கா இருக்கு. அப்ப இங்க ஐன்றது மறைஞ்சு வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஆள் அப்படின்றது 3ஆம் வேற்றுமை தொகை. தலை வணங்கு அப்படின்றது தலையால் வணங்கு. அப்ப ஆள் என்ற விகுதி மறைஞ்சு வந்திருக்கு. அதுக்கடுத்து சிதம்பரம் சென்றான் அப்படின்றது 4ஆம், இங்க வந்து கூன்றது மறைந்து. சிதம்பரம் சென்றான்றது முடியல, சிதம்பரத்திற்கு சென்றான். அப்ப சிதம்பரத்திற்கு கூன்னு வரும்போது 4ஆம் வேற்றுமை குரூப்னு சொல்றாங்க. ஓகேவா? அது மறைஞ்சு வருது. அதுக்கப்புறம் மலை வீழ் அருவி. ஓகேவா? சோ மலை வீழ் அருவி அப்படின்றது வரல, மலையின் கீழ் வீழ் அருவி. ஓகேவா? அப்ப மலையின் வீழ் அருவிதான் அப்படின்றது வரும். அப்ப இன் என்ற வேற்றுமை உருவு மறைஞ்சு வருது. இது 5ஆம் வேற்றுமை உருவா சொல்றாங்க. அடுத்து கம்பர் பாடல். கம்பர் அது பாடல். கம்பருடைய பாடல் தான் சொல்லுவோம். கம்பர் அது பாடல். இப்ப அதுன்றது மறைஞ்சு வருது. இது 6ஆம் வேற்றுமை தொகை. அடுத்து மலைத்தொகை அப்படின்னு பார்க்கும்போது மலைக்கண் குகை அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. அப்ப இங்க கண் அப்படின்றது என்ன கேட்டா 7ஆம் வேற்றுமை உருவா சொல்லியிருப்பாங்க.
இதெல்லாமே மறைஞ்சு வர்றதுங்கிறது வேற்றுமை உருபு. ஸோ வேற்றுமை உருவோட பயன் தரக்கூடியதா வேற்றுமை உருவும் உடன் தொக்க தொகை அப்படின்றது சொல்லுவோம். இப்ப பாத்தீங்கன்னா பணப்பைன்னு இருக்கு. பணப்பை அப்படின்றது எப்படி சொல்லுவோம்? பணத்தை கொண்ட பை. அப்ப பணத்தை, ஸோ பணம் கூட்டல் பை தான் இருக்கு. அப்ப பணப்பை அப்படின்னு பார்க்கும்போது பணத்தை கொண்ட பை. அப்ப பணத்தை, அப்ப ஐ விகுதி மறைஞ்சு வந்திருக்கு. அப்புறம் இந்த பணத்தை பை, ஓகேவா? வெறும் பணத்தை பைன்னு சொன்னா மீனிங் வரல. அப்ப பணத்தை கொண்ட, அப்ப அந்த கொண்டன்ற வார்த்தை தான் உடன் தொக்க தொகை, ஓகேவா? அப்ப கொண்ட என்றது எனக்குன்னா அந்த உருவினுடைய பயன், இதுவும் மறைந்து வந்துள்ளது. ஸோ இந்த மாதிரி உருவினுடைய பயனும் மறந்து வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா உருபும் பயனும் உடன் தொக்க தொகை, ஓகேவா? ஸோ அதான் சொல்றாங்க இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. இப்ப பால் குடம் இருக்கு, பாலை கொண்ட குடம். ஸோ அப்ப கொண்டன்றது எனக்குன்னா இரண்டாம் வேற்றுமை உருவும் பயன் தொக்க தொகை. அடுத்து மூன்றாம் வேற்றுமை உருவு பொற்சிலை அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. பொன்னால், ஆள் அப்படின்றது மூன்றாம் வேற்றுமை உருவு, ஆகிய அப்படின்றது மூன்றாம் வேற்றுமை உருவுக்கு வரக்கூடிய பயனும் உடன் தொக்க தொகையும். அடுத்தது நான்காம் வேற்றுமை தொகை மாட்டு கொட்டகை அப்படின்றது சொல்றாங்கன்னா மாட்டுக்கு கட்டப்பட்ட கொட்டகை. அப்ப கட்டப்பட்ட அப்படின்றது என்ன கேட்டா நான்காம் வேற்றுமை உருவுக்கு வரக்கூடிய பயனும் உடன் தொக்க தொகை, ஓகேவா? அடுத்தது வினை தொகை. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னோம் தொகைனா மறைஞ்சு வருது. அப்ப வினை தொகை அப்படின்னு கேட்டா வினை அப்படின்றது மறைஞ்சு வந்துருது. அப்ப ஆடு கொடி வளர்த்தமிழ் ரெண்டு வார்த்தை எடுத்துக்கிறாங்க. ஆடு கொடி அப்படின்னா ஆடுகின்ற கொடி, ஆடும் கொடி, ஆடிய கொடி, இப்படி இந்த மூணு மீனிங்லயும் வரும், ஓகேவா? இப்ப அப்ப இங்க என்ன மறைஞ்சு வந்திருக்கு? கொடி அப்படின்றது பெயர் சொல், பெயரை குறிக்கக்கூடிய சொல். ஆடு அப்படின்றது எனக்குன்னா வினைச்சொல், ஓகேவா? ஆடுன்றது வினைச்சொல். அப்ப இந்த வினை பகுதிகள் எல்லாமே கொடி தமிழ் என்ற பெயர் சொற்களோடு சேர்ந்து காலம் காட்டாத பெயரச்சங்களாக உள்ளன. ஸோ எந்த காலத்தையும் நமக்கு குறிக்கல. ஆடு கொடி வளர்த்தமிழ் இது எந்த காலத்தையும் நமக்கு வெளிப்படையா சொல்லலாம், ஓகேவா? அப்ப காலம் காட்டாத பெயரச்சங்களுக்கு பேர் தான் வினைத்தொகை, ஓகேவா? அப்ப அந்த காலம் காட்டும் இடைநிலைகள் தொக்கி வந்துள்ளன. அப்ப அந்த காலத்தை காட்டக்கூடிய இப்ப ஆடிய கொடி, அதே மாதிரி ஆடுகின்ற கொடி, இந்த மாதிரி எனக்குன்னா இதான் இடைநிலை. ஒரு வார்த்தைக்கு நடுவில் வருதுன்னா இடைநிலை. இந்த இடைநிலை தான் நமக்கு என்ன பண்ணுதுன்னா மறைஞ்சு வந்திருக்கு. அப்ப அந்த இடைநிலை வந்தாதான் நமக்கு காலத்தை காட்டுது. அப்ப அந்த காலத்தை காட்டக்கூடிய இடைநிலை மறைஞ்சு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வினைத்தொகை அப்படின்றது சொல்றாங்க. அதுதான் என்ன சொல்றாங்க? காலம் கரைந்த பெயரச்சம் வினைத்தொகை. அதாவது காலத்தை காட்டாத பெயரச்சங்களுக்கு பேரு வினைத்தொகை அப்படின்றது நமக்கு நன்னூல்ல சொல்லி, ஓகேவா? ஸோ நம்ம குரூப் தான் இன்னும் டீட்டெயிலாக நடத்தலாம். நம்ம வந்து மேலோட்டமாக தான் பார்க்குறோம், ஓகேவா? அடுத்து பண்பு தொகை பார்த்தலாம். ஸோ பண்பு தொகை அப்படின்னா வெண்ணிலவு கருங்குவலை அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. இந்த வெண்ணிலவுன்னா எப்படி பிரிக்கும்? வெண்மை கூட்டல் நிலவு. ஸோ வெண்ணிலவு அப்படின்றது வெண்மை கூட்டல் நிலவு. நிலவுன்றது என்னன்னா பெயர் சொல். அப்ப இந்த நிலவு எப்படி இருந்துச்சு? வெண்மையா இருந்துச்சு. அப்ப நிலவுடைய பண்பு சொல்றதுனால இந்த பண்பு அப்படின்றது வெளிப்படுறதுனால இதுக்கு வந்து பண்பு தொகை அப்படின்றது பேர். சார் வெறும் பண்பு பெயர் தானே சொல்லணும், ஏன்னா பண்பு பிளஸ் பெயர் சொல், பண்பு பெயர் சொல் அப்படின்னு தானே சொல்லணும், ஏன்னா பண்பு தொகைன்னு சொல்றீங்க அப்படிங்கன்னா இங்க வெண்மை கருமை என பண்புகள் நிலவு குவளை என்னும் பெயர் சொல்லை தழுவி நிற்கிறது. ஆனா வெண்மை நிலவுன்னு சொல்றதாண்டி வெண்மையான நிலவு கருமையாகிய குவளை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பண்புருக்கள் மறைந்து வர்றதுனால இதுக்கு பேர் பண்பு தொகை. இங்க பாத்தீங்கன்னா வெண்ணிலவுன்றது என்னன்னா வெண்மையான நிலவு. இந்த யானை வெண்மை யானை அப்படின்ற வார்த்தை மறைஞ்சு வரதுனால இது பண்பு தொகை அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன சொல்றாங்க? பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையே ஆன ஆகிய பண்புருக்கள் மறைந்து வருவது பண்பு தொகை. அடுத்தது இரு பெயரொட்டு பண்பு தொகை. ஸோ பண்பு தொகை பார்த்தோம், இரு பெயரொட்டு பண்பு தொகை. அதுல சரி இரு பெயரொட்டு பெயர் சொல்ல ரெண்டாயிரம் சொல்லுவோம், ஓகேவா? ஸோ இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படின்றது கேட்டீங்கன்னா ரெண்டு பெயர் ஒட்டி இருக்கும். என்ன கேட்டா நமக்கு பெயர் பார்க்கும்போது பொது பெயர் சிறப்பு பெயர் அப்படின்றது இருக்கும். இப்போ பனை மரம்னு எடுத்துக்கணும். மரம் அப்படின்றது பொதுவாக எல்லாத்துக்கும் நம்ம சொல்லக்கூடியது. அப்ப அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பொது பெயர் அப்படின்றது சொல்லுவாங்க. மரம் அப்படின்றது பொது பெயர். அந்த மரத்திலேயே பனை மரத்தை மட்டும் சொல்றதுனால அது சிறப்பு பெயர்னு சொல்லுவாங்க. அப்ப சிறப்பு பெயர் ஃபர்ஸ்டும் பொது பெயர் ரெண்டாவதும் வரக்கூடியது இரு பெயர் விட்டு பண்பு தொகை அப்படின்றது சொல்லுவாங்க. அடுத்தது ஓமை தொகை அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. ஸோ ஓமை தொகை அப்படின்றது என்ன கேட்டீங்கன்னா
ஊமை தொகை அப்படின்றது என்னன்னா மலர் விழி அப்படின்றது சொல்லுவாங்க. இதுல மலர் விழி அப்படின்றது என்ன கேட்டா மலர் போன்ற விழி அப்படின்ற ஒரு பொருளை தரக்கூடியது. அப்ப மலர் அப்படின்னா ஓமை அப்படின்றது அர்த்தம், விழி அப்படின்னா ஓமையம் அப்படின்றது அர்த்தம். சோ இடையில் ஓம உருவம் மறைந்துள்ளது. இப்ப பாருங்க, மலர் போன்ற விழி, மலர் போன்ற விழி. அப்ப இங்க விழி அப்படின்றது நம்ம கண்ணு. நம்ம கண்ணை தான் எது கூட ஒப்பிட்டு சொல்றாங்க? மலரோட ஒப்பிட்டு சொல்றாங்க. அப்ப யார ஒப்பிட்டு சொல்றாங்களோ, சோ எந்த பொருளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து எந்த பொருள் நம்ம கண்ணை தான் எடுத்துக்கிறாங்க. நம்ம கண்ணுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா ஓமேயம். ஓமேயம் அப்படின்றது என்ன கேட்டா ஓமேயம்ன்றது அந்த பொருள். சோ யாரு கூட ஒப்பிட்டு சொல்றாங்களோ அதுக்கு பேர் ஓமை. ஓகேவா? அப்ப மலர்ன்றது ஓமை, விழின்றது ஓமேயம். சோ இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல ஓம உருபு மறைஞ்சு வந்துச்சுன்னா போன்ற, போன்ற, போல, நிகர, அன்ன இந்த மாதிரி ஓம உருபு மறைஞ்சு வந்துச்சுன்னா அதுக்கு பேரு ஓமை தொகை அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பாருங்களேன், அடுத்து உண்மை தொகை. சோ இரவு பகல், இரவும் பகலும், தாய் தந்தை, தாயும் தந்தையும். அப்ப இதுல அப்படின்ற என்ன சொல்றாங்க, உருபுன்றது மறைஞ்சு வந்திருக்கு. அப்போ உம்ன்ற மரபு மறைஞ்சு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் உண்மை தொகை. சப்போஸ் இந்த அப்படின்றது என்றது வெளிப்படையா வந்துச்சுன்னா அதுக்கு பேர் எண்ணுமை. இரவும் பகலும், பசுவும் கன்றும் அப்படின்றது வெளிப்படையா வந்துச்சுன்னா அதுக்கு பேர் எண்ணுமை. ஓகேவா? அடுத்தது அன்மொழி தொகை. ஸோ அன்மொழி தொகைன்னு பார்க்கும்பொழுது நிறைய விஷயங்கள் சேர்ந்து வரும். இப்ப பொற்றொடி அப்படின்றத நம்ம பிரிக்கிறோம். ஓகேவா? பொற்றொடி அப்படின்றத பிரிக்கும் பொழுது பொன் கூட்டல் தொடி. ஓகேவா? தொடி அப்படின்னா வளையல் அப்படின்றது அர்த்தம். அப்ப பொன்னாலாகிய வளையல். ஓகேவா? அப்ப பொன்னாலாகிய அப்படின்னு பார்க்கும் பொழுது அப்ப மூன்றாம் வேற்றுமை உருபு அப்படின்றது மறைஞ்சு வருது. ஆகிய அப்படின்றது உருபும் பயன் தொக்க தொகையும் மறைஞ்சு வருது. ஓகேவா? சோ இந்த ரெண்டு விஷயங்களும் மறைஞ்சு வர்றது மட்டும் இல்லாம வினைச்சொல்லை தழுவி நிற்பதால் பொன்னாலாகிய வளையல் அடைந்த பெண் வந்தாள் என்ற பொருள் தருகிறது. அப்ப வளையல அணிஞ்ச பெண் தான் வந்தாங்க. அப்ப ஆள்ன்ற வேற்றுமை உறுப்பு மறைஞ்சு வருது, ஆகிய அப்படின்ற பயனும் மறைஞ்சு வருது. அது மட்டும் இல்லாம வந்தாள் என்னும் சொல் பெண் என்பதை குறிப்பதால் மூன்றாம் வேற்றுமை பொறுத்து பிறந்த அன்மொழி தொகை. அப்ப பெண் என்றதையும் மறைமுகமா சொல்றது. அப்ப அந்த மூன்றாம் வேற்றுமையும் மறைஞ்சு வேற ஒரு பொருளுக்கு போயிடுது. அதாவது என்ன சொல்றேன்னா இதுதான் அன்மொழி தொகை அப்படின்றது சொல்லியிருக்க. ஓகேவா? சோ இங்க பாருங்க, வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உண்மை இந்த தொகையில வராத பிற சொற்களுக்கும் பேரு அன்மொழி தொகை. அதுக்குதான் அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை. சொன்ன இந்த உவமை தொகையில வராத பேரு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது தொகாநிலை தொடர். தொகாநிலை தொடர் அப்படின்றது என்ன கேட்டீங்கன்னா எல்லாமே வெளிப்படையாகவே வரும். ஓகேவா? எதுவுமே மறைந்து நின்று பொருள் தராது. ஸோ மறையாமல் நின்று பொருள் தரக்கூடியது, எதுவுமே மறைஞ்சு வராது. ஸோ தொகாநிலை அப்படின்றது எத்தனை வகைப்படுங்கன்னா 9 வகைப்படும். அந்த 9 என்ன கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் எழுவாய் தொடர். ஸோ மல்லிகை மலர்ந்தது அப்படின்றது என்ன கேட்டீங்கன்னா மல்லிகை அப்படின்றது எழுவாய். ஓகேவா? மலர்ந்தது அப்படின்றது பயனிலை. ஸோ இதுல எந்த சொல்லும் இடையில வராம முழுமையான முழுமையான பொருளை கொடுக்குது. மல்லிகை மலர்ந்தது. அப்ப எழுவாய் பயனிலை சேர்ந்து நமக்கு கிடைக்கக்கூடியது எழுவாய் தொடர். அடுத்தது விழித்தொடர். நண்பா படி அப்படின்னு இருப்பாங்க. ஸோ இதுல வந்து படி அப்படின்றது என்னன்னா விழிப்பெயர். ஸோ இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் எந்த ஒரு சொல்லும் மறையாமல் வருதுனால விழித்தொடர் கடைசியில வந்துச்சுன்னா அதுக்கு பேரு விழித்தொடர். விழிச்சொல் கடைசியில வந்துச்சுன்னா விழித்தொடர். அடுத்து வினை முற்று என்ன சொல்றாங்க, சென்றனர் வீரர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்ப சென்றனர் அப்படின்றது என்ன கேட்டா இது ஒரு வினை. ஓகேவா? வீரர் அப்படின்றது என்ன கேட்டா அது ஒரு பெயர். ஓகேவா? அப்ப வினை முற்று பெயரை கொண்டு முடிந்து இடையில் எந்த எச்ச சொல்லும் வராமல் இருந்தால் அது வினைமுற்று தொடர். ஓகேவா? அடுத்து பெயரச்ச தொடர். வரைந்த ஓவியம். அப்ப வரைந்த அப்படின்னா இந்த வார்த்தை முடிவு பெறல. அப்ப வரைந்த அப்படின்றது என்ன கேட்டா இது ஒரு வினை. இந்த வினை வந்து முற்று பெறல. அந்த வினை அப்படின்றது ஓவியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கு. அப்ப இடையில் எந்த எச்ச சொல்லும் வராமல் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து பெயரச்ச தொடர். அப்ப வினைச்சொல் அப்படின்றது ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சுன்னா அது பெயரச்ச தொடர். அடுத்து வினையச்ச தொடர். அப்ப வினைய ஆரம்பிச்சு பெயர்ல முடிஞ்சா அது என்ன சொன்னோம், எஸ் பெயரச்ச தொடர் அப்படின்றது நம்ம இப்ப பார்த்தோம். இப்ப வினையச்ச தொடர்னா வினையில ஆரம்பிச்சு வினையிலே முடியும். அப்ப தேடி அப்படின்ற ஒரு வினைச்சொல், தேடி அப்படின்னா இது முற்று பெறல. முற்று பெறனாலே அது வினையச்சம். ஓகேவா? அதே வினையோட முடிஞ்சுன்னா தேடி பார்த்தான். பார்த்தன் அப்படின்றது வினைதான். அப்ப தேடி பார்த்தான் அப்படின்றது வினையச்ச தொடர். ஓகேவா? அடுத்தது வேற்றுமை தொகாநிலை தொடர்கள். ஸோ கவிதையை எழுதினான், கவிதையை. அப்ப ஐ அப்படின்றது வெளிப்படையா வந்து இருக்கிறதுனால
இது வேற்றுமை தொகாநிலை தொடர். ஸோ இரண்டாம் வேற்றுநிலை தொகாநிலை தொடர். அடுத்தது இடைச்சொல். இடைச்சொல்னா மற்று, பிற. ஸோ இந்த மாதிரி நிறைய சொற்கள் இருக்கக்கூடியதா இடைச்சொற்கள். ஓகேவா? இந்த மற்று, பிற அப்படின்றது என்னன்னா இடைச்சொற்கள் சொல்லுவாங்க. இதுல மற்று அப்படின்றது இடைச்சொல். இந்த இடைச்சொல் வெளிப்படையா வந்திருக்கனால இடைச்சொல் தொடர் அப்படின்றது சொல்லுவாங்க. அடுத்தது உரிச்சொல் தொடர். இப்போ ஒரு பெயர்ச்சொல் இருக்குன்னா அந்த பெயர்ச்சொல்லை உயர்த்தி சொல்லக்கூடியதுதான் உரிச்சொல் தொடர். ஓகேவா? சாலவும் நன்று. அப்ப நன்றுன்றது குட்டு. ஓகேவா? நல்லது அப்படின்ட்டு. சாலவும் நன்றுனா ரொம்ப ரொம்ப குட்டு. ஓகேவா? அப்ப அந்த ஒரு சொல்லையே உயர்த்தி சொல்லக்கூடியது. அப்ப சால அப்படின்ற உரிச்சொல் வெளிப்படையா வந்திருக்கனால உரிச்சொல் தொடர். அடுத்து அடுக்கு அடுக்கு. அடுக்கு அடுக்குன்னா ஒரு சொல் தொடர்ச்சியா அடுக்கி வரும். ஓகேவா? பிரித்தால் நமக்கு பொருள் தரக்கூடியது. ஓகேவா? நன்று நன்று நன்று. ஸோ பரம்பரை அடுக்கு வந்தால் அடுக்கு தொடர். ஓகேவா? ஸோ இதோட இலக்கணம் அப்படின்றது பார்த்தாச்சு. ஸோ இதுல வந்து சரியான விடையை மட்டும் நம்ம பார்த்துட்டு போயிடலாம். சொற்களுக்கு இடையே அமைவது வேற்றுமை உருவு என்ன கேட்டா நமக்கு என்ன சொல்றாங்க கேட்டா வேற்றுமை உருவு மறைந்து வருவது பார்க்கனா நமக்கு வந்து என்ன சொல்றாங்க சொற்களுக்கு இடையே வேற்றுமை உருவு மறைஞ்சு வந்துச்சுன்னா வேற்றுமை தொகை. அடுத்தது செம்மரம் என்ற சொல் எந்த தொகைன்னு கேட்டா பண்பு தொகை. ஏன்னா செம்மையாகிய மரம். செம்மைனா செந்நிறம்னு அர்த்தம். சென்னை நிறமாகிய மரம்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து கண்ணாவா அப்படின்னா கடைசியில வா அப்படின்றது விழி. ஓகேவா? அதனால விழி தொடர். ஓகேவா? சரி, அடுத்து போயிடலாம். பொறுத்துக்களை பார்க்கலாம். பெயரச்ச தொடர். இப்ப பெயரச்சம் அப்படின்னு பார்க்கும்பொழுது எழுதிய பாடல். ஓகேவா? எழுதிய பாடல். வினையச்ச தொடர். ஓகேவா? வினையச்ச தொடர் அப்படின்னா பாடி முடித்தான். அதுக்கடுத்து வினைமுற்று தொடர் அப்படின்னு பார்க்கும்போது வினைமுற்று பெற்ற தொடர் எதுங்கன்னா வென்றான் சோழன். அடுத்து எழுவாய் தொடர் அப்படின்றது என்ன கேட்டீங்கன்னா கார்குழலி படித்தாள். அடுத்து விழி தொடர்ன்றது புலவரே வருக. அவ்வளவுதான். ஸோ இதோட நமக்கு வந்து டாபிக் முடிஞ்சிச்சு. ஸோ இதுல வந்து நம்ம வந்து ஓரளவு நிறைய விஷயங்களை பார்த்துருக்கோம். ஓகேவா? இதே மாதிரி தான் என்ன கேட்டா ஒரு இயலையும் நீங்க படிக்க போறீங்க. ஓகேவா? நான் இன்னைக்கு வந்து ஒரு இயல் மட்டும் நடத்திருக்கேன். மீதி இருக்கக்கூடிய 3 இயலையும் இதே மாடல் இதே ஃபார்மேட்ல படிச்சீங்கனாலே போதுமானது. ஸோ ஒரு இயலும் முடியும் பொழுது நமக்கு கலைச்சொற்கள் அறிவும். இந்த கலைச்சொற்கள் வந்து நமக்கு வினாக்கள் கேட்பாங்க. ஸோ கிராஃப்ட்ஸ் அப்படின்னா கைவினை பொருட்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃப்ளூட் அப்படின்னா புல்லாங்குழல்னு அர்த்தம். ட்ரம்ப் அப்படின்னா முரசு அப்படின்றதுனா, பேஸ்கெட்ரி அப்படின்றத குடை முடைதல். அடுத்தது நைட்டிங் அப்படின்னா பின்னுதல். ஹார்ன் அப்படின்னா கொம்பு. ஆஸ்ட்ரியன் அப்படின்னா கைவினை. ரைட் அப்படின்னா சடங்கு. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வினா கேட்கக்கூடிய. அப்போ ஒரு இயலையும் இவ்வளவு விஷயங்களை நீங்க படிச்சாலே போதுமானது. திருக்குறள் அப்படின்றது குரூப் 4 படிக்கிறவங்க படிச்சா போதுமானது. ஓகேவா? ஸோ ஆனா திருக்குறள்ல இருக்கக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் நீங்க பார்த்தா போதும். ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா அரசரை அவரது செங்கோல் காப்பாற்றும். ஓகேவா? ஓகே, சாரி, செங்கோல் கிடையாது. அரசரை அவரது செங்கோல் காப்பாற்றாது குற்றமற்ற ஆட்சி தான் அவரை காப்பாற்றும். ஓகேவா? என்ன திருக்குறள் கொடுத்திருப்பாங்க அது அப்படியே வரும். அடுத்தது சொல்வளவும் நற்பண்பு உடையவர்கள் தாம் பேசும் டேஷ் தகுதி அறிந்து பேச வேண்டும். அவையின் தகுதி அறிந்து பேச வேண்டும். ஓகேவா? அடுத்து கண் நோடாது அப்படின்ற சொல்ல பேரு. அப்ப நோ அப்படின்றது நோ நோ ஓன்னு வருதா? அப்ப கண் கூட்டல் ஓடாது. ஓகேவா? அடுத்து போயிடலாம். அடுத்தது கசடற. கசடு கூட்டல் அற அப்படின்றதா இதுல சரியான விடை. உரன் போட்டக்கூடாது, அற. அடுத்து என்றாய்ந்து அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு கிடைக்கக்கூடியது என்றாய்ந்து. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இதை மட்டும் நீங்க படிச்சாலே போதும். இந்த மாதிரி ஒரு யூனிட்டுக்கு நீங்க படிச்சா போதும். இப்போ நம்ம வந்து ஒரு யூனிட் நடத்திட்டோம். மீதி இருக்கக்கூடிய 4 யூனிட்டும் இந்த அளவுக்கு படிச்சாலே இதுவே குரூப் 4 அளவுக்கு இருக்கும்பா. நம்ம படிக்கிறதே குரூப் 4 அளவுக்கு இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு படிச்சாலே போதுமானது. ஈஸியா ஒரு நாள்ல இந்த டாபிக் முடிச்சிடும். ஓகேவா? ஸோ மீண்டும் இதே மாதிரி ஒரு அடுத்த வீடியோல பார்க்குறேன். இவருக்கும் நன்றி.